ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்குங்க. நம்ம ஊர் மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி ஒரு ஃபேமஸான ஃபுட்டு ஆஃப்ரிக்கன் ஃபுஃபு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வில்லேஜ் ஸ்டைல், ஹெல்த்தி டேஸ்ட் அண்ட் பாரம்பரியமான ஆஃப்ரிக்கன் ரெசிபி இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் ரெடி ஆக போகுது. ஸோ ஃபுல் ஹெல்த்தி ஃபில்லிங் ஃபுட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒயிட் பார்ட் கிடச்சிரும். அந்த ஒயிட் பார்ட்டை எவ்வளோ ஸ்மாலாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். ஸோ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதை எடுத்து தான் நம்ம ஃபுஃபு ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் நான் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் ஆகி நல்லா அரைக்க முடியும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இப்படி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கிறப்ப அந்த மரவள்ளி கிழங்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு சாஃப்டான சாலிட் மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ இது கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா ஒரு சாஃப்டான களி மாதிரி இருக்குது. இப்போ இது எப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கலாம் ஃபுஃபு அப்படின்னா, தண்ணியை தொட்டு அது மேலே நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ ஆஃப்ரிக்கன் ஃபுஃபு சாப்பிட ரெடி ஆகிடுச்சி.